இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டினம் ஸ்பெஷல் கரி அடை. இது கல்யாண நேரத்துலையும் சரி, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ அல்லது டின்னருக்கோ சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அரிசி மாவில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பொருள். 1 கிலோ பச்சரிசி மாவு இதில் எடுத்துருக்கோம். இதில் தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கணும். இதில் நிறைய நம்ம செய்யலாம். இப்போ கரி அடை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/4 கிலோ வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் 1 துருவுனது. இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்மே வேண்டாம். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். அதாவது புது மாப்பிள்ளை, கல்யாணம் ஆன மாப்பிள்ளைக்கு மறுநாள் பொண்ணு வீட்டில் காலைல மெயினாக டிஃபன் செஞ்சு கொடுப்பாங்க. பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையோட கீரைப்பொடின்றது சிகப்பு வத்தல், சீரகம், சோம்பு இதெல்லாம் கொஞ்சமாக வறுத்துட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடணும். இது மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறது. இந்த கீரைப்பொடின்றது நான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய ரெசிப்பியில் நம்ம சேர்த்துருப்போம் கீரைப்பொடினா என்னன்றதை. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இது நம்ம வாடாவுக்கு அடக்கம் கிண்டுவோம் பார்த்திங்களா, அந்த மெத்தடு தான். கொலக்கட்டைக்கு இதே மெத்தடு தான். தக்கடிக்கும் இதே மெத்தடு தான். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் டேர்ன் ஆன உடனே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை இதோடு சேர்த்துருங்க. அதுவும் கொஞ்சம் கிளறிட்டு அதோட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக உங்கள் கார தேவைக்கு, ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கீரை பொடியிலையும் நிறைய காரம் இருக்கும். காஞ்ச வத்தல், சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால காஞ்ச வத்தலோட அளவு கூட இருக்கும். அதையும் சேர்த்து இதோட நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துங்க. இந்த ஒரு அடக்கத்தை மட்டும் நம்ம கிண்டி வச்சுக்கிட்டோம்னா நிறைய வெரைட்டி நம்ம செய்யலாம். கொலக்கட்டையிலேருந்து ஆரம்பித்து கரி அடை, இறால் கொலக்கட்டை, இறால் அடை, இது ஸ்டஃப் ரொம்ப மெயின். இதே தான் எல்லாமே பண்ணுவோம். இப்போ நம்ம கரி அடை பண்ணுறதுனால நார்மலாக நீங்கள் வீட்டில் குக் பண்ணுற மாதிரி கறியை தேங்காய் விடணும்னு அவசியம் இல்லை. மிச்சம் இருந்த கறியை கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கறியை ஆக்கி வச்சுருக்கோம். 1 கிலோ கறிக்கு 300 கிராம்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் தாராளமாக நீங்கள் கறி விடலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை தேங்காய் பாலோட ஊற வச்சுருக்கிற அரிசி மாவில் சேர்க்குறோம். தேங்காய் பாலுன்றது தலைப்பாலுன்னு எடுத்துங்க. தண்ணியும் சேர்த்து 2 தேங்காவோட பாலை நம்ம எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அதோட முட்டை 2 முட்டை கொஞ்சம் தண்ணியாக அடிச்சுட்டு அதையும் இதோடு நம்ம கலக்க போகிறோம். சிலர் அரிசி மாவோட தண்ணியை மிக்ஸ் பண்ணுவாங்க. தண்ணியை விட நீங்கள் தேங்காய் பால், தேங்காய் தண்ணி அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் ருசி கொடுக்கும். இப்போ இதோட முட்டையை சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கறியை நம்ம போன்லெஸ்ன்றதுனால அதை எடுத்து மிக்சியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துருவோம். ரொம்ப பேஸ்ட்டாக ஆக்குனீங்கன்னா அந்த கறி வாயில் தட்டுப்படாது. கொஞ்சம் கொறுகொறுப்பாக, ஆனால் எல்லாமே அரைஞ்சிருக்கணும். அந்த கறியையும் அரைச்சி அந்த குழம்பையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது நம்ம தேங்காய் பால் அரிசியோடு சேர்க்கும் போது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது. அதனால் நம்ம இப்போதைக்கு தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி தேவைக்கு உப்பு, காரம் எல்லாம் பார்த்துங்க. இங்கே பாருங்கள், பதம் இந்த மாதிரி இருக்கணும், கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு சட்டியில் அல்லது பொரிக்கஞ்சட்டியில் இல்லை நார்மல் தோசை தவா அதுலேயும் நம்ம இதை சுடலாம். கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் இப்போ 1 கரண்டி அளவுக்கு எடுத்து இதெல்லாம் நம்ம இதில் போட்டுருவோம். இங்கே பாருங்கள், போடும்போது இப்படி தான் மெத்தடு இருக்கும். ஸோ இதை நம்ம பிரித்து விடணும். ரொம்ப தோசை மாதிரி எடுத்து ஊற்றலாம் முடியாது. இது கொஞ்சம் தக்கையாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சு பொரிஞ்சிக்கிட்டே இருங்க. ஹையில் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கருகும், ஆனால் உள்ளே வேகாது. அதுக்கப்புறம் ஓரளவு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுட்டிங்கன்னா கறி அடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. கறி மிஞ்சிட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. இந்த ஸ்டஃப் வச்சு நம்ம நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், வெளியெல்லாம் சுற்றி வர மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, பச்சரிசியை கொஞ்சம் ரேஷன் கடை அரிசியாக இருந்தாலும் சரி, அதை நல்லா அலசிடுங்க.
அலசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈரம் போக மட்டும் வடிய விட்டுடுங்க, அல்லது கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம வீட்டில் மிக்சிலையோ அல்லது கடையில் கொடுத்தோம் அரைச்சி வந்ததுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அது அரிசி மாவு. இதை நம்ம நிறைய பண்டங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பகுதியில் கேளுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.